அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியை விட்டு வெளியே போறாரு அப்படிங்கும்போது அவர் போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி இன்னும் ஆக்டிவா இருக்கா, இல்ல அந்த கட்சியினுடைய முக்கியமான ஆள் தான் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை மக்களே ஃபேஸ் பண்ற மாதிரியான ஒரு தருணத்தை அந்த பாஜகவினர் எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க இருக்கு. ஸோ ஐடி விங் அப்படிங்கிறது ஒரு ஒரு கட்சிகளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட வேலைப்பாடுகளை குறைச்சிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணலும் இருக்கு. ஸோ இப்ப என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் மாநாடு நடத்த போறாங்க, அவங்களும் வந்து போராட்டங்கள் நடத்த போறாங்க. பிகாஸ் எலெக்ஷன் கிட்ட வருது அப்படிங்கிறதுனால. பட் திமுகவினுடைய ஐடி விங் மட்டும் சூப்பரா வேலை பார்க்குது. அவங்களுக்கு எல்லாம் குறையே கிடையாதுப்பா. எங்க என்ன நடக்குதோ அந்த சம்பவத்தை ட்ரெண்ட் ஆக்கு போடு கிளப்புங்கிற மாதிரி அவங்க வேலையை சிறப்பா பண்றாங்க. மத்த மீதம் இருக்கிற கட்சிகள் கொஞ்சம் குறைபாடா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தா இருக்கு. இன்னும் செயல்பாடுகள் கூட நம்ம அப்படிங்கிறது இருக்கு. ஆனா பாஜகவுக்கு ட்ரெண்டிங்கா இருந்துச்சுப்பா யார் இருக்கிற வரைக்கும், அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும். அண்ணாமலை அவர்கள் வெளியே போனாரு, போனதுக்கு அப்புறம் மொத்தமா அப்படியே அந்த அது சொல்லுவாங்கல்ல ஒரு மகாலட்சுமி வரும், அந்த மகாலட்சுமி போனதை அப்படியே கூண்டோட எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அதே மாதிரி அங்க என்ன நடக்குது, இருக்காங்களா பாஜகவினர் அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமுங்கின மாதிரி இருக்குங்க. சோ அந்த வகையில இப்போ பாஜகவினுடைய முக்கிய 2 தலைகளும், அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்களும் முன்னாள் இவரும், அதாவது நம்ம அண்ணாமலை அவர்களும் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. சோ அண்ணாமலை வந்து ஃபாரின் போயிருந்தாருன்னு தெரியும். சோ ஒரு பேக் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்த உடனே அவர் முதல்ல செஞ்ச விஷயம், ஈரோடு சிவகங்கை மாவட்டத்துல அவங்க வீடு, யார் வீடு அங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வயசான 2 தம்பதியினரை தனியா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து கொலை பண்ணிட்டாங்க இல்லையா. சோ அந்த இஷ்யூஸ் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அண்ணாமலை அவர்கள் அங்க போய் விசிட் பண்ணி அவங்கள பார்த்து பேசி அங்கவே அவங்க குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாஜக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. சோ அவங்க சொன்ன விஷயம் ஒண்ணு. அண்ட் நெக்ஸ்ட் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்ற விஷயம், கரூர் மாவட்டத்துல குடிபோதையினால கொலை செஞ்ச சமூக விரோதிகளுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு விஷயம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இவர் சொன்னது என்னன்றத டீட்டெயிலா பேசிடலாம். சோ நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க வந்து ஒரு மது போதையினர், அங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, எதுக்கு இப்படி குடிக்கிறீங்க அது இதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிற 12வது படிக்கிற ஒரு பையன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை வந்து தட்டி கேட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அருவா வச்சு சாகடிச்சிடுறாங்க. சோ கொலை வந்து வலுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கேள்வி, ஒரு தப்பு பண்றான் அப்படிங்கும் போது கேள்வி கேட்கறதுக்கு கூட அடுத்தவனுக்கு பயம் வந்துடுங்கிறதுனாலதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதா. திமுகவினர் இது எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சு அதுக்கான ஒரு முடிவை கொடுக்கணும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. சோ அடுத்த கட்டமா நம்ம அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் பேக் டு ஃபார்ம் இறங்கி அவர் திரும்பவும் திமுக விளாச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதுல அண்ணாமலையோட ரசிகர்கள் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கு. அந்த வகையில அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தனியாக இருக்கிறவங்களை மட்டும் குறி வச்சு கொலை பண்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் முதல் கொலை எல்லாம் கிடையாது, நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. திமுக அரசு செயலற்று போய் இருப்பது வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், நடக்குதுன்னு சொல்றோம். ஆனா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத திமுகவினர் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள வந்து முதல்ல இந்த பக்கம் திருப்பி விடணும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இது ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளுக்கவே புரியல. இது அவங்களுக்கு எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, இவங்க சுட்டு கொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி ஒரு ரீசனே இல்லாம பல பேருடைய வாழ்க்கைய வந்து திருடுறது, கொள்ள அடிக்கிறது, அவங்களோட சம்பாதத்தையும் மொத்தத்தையும் எடுத்துட்டு ஓடுறதுல எவ்வளவு கேவலமான விஷயம். அவங்க எல்லாம் இன்னும் கொடுமையா தண்டிக்கணும். அப்பதான் கூட டெவலப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறான்ல, அவனும் சேர்ந்து சாவான். சோ இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய பர்சனல் கமெண்ட்டை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் அண்ணாமலை அவர்கள் போனதுக்கு அப்புறம் அங்க அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? டு பி ஃப்ராங்க் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.